இந்த வீடியோவில் மஞ்சள் கலரில் துண்டு உடுத்துட்டு ஒருத்தர் சாமி ஆடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த வார்த்தையை சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இவரால் கொஞ்சம் தூரம் கூட செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது. நம்ம எல்லாராலையும் செருப்பு இல்லாமல் நடக்க முடியும், ஆனால் இவரால் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த தசராவோட சாமி ஆடும்போது மட்டும் இவர் காலில் செருப்பு இருக்காது. ஆனாலும் எப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறேன்னு எனக்கே தெரியல. இந்த ஒரு டைமில் மட்டும் தான் என் லைஃப்லேயே நான் செருப்பு இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த அண்ணன் காவல் கிணறு ஊரில் தசரா குழு வச்சு நடத்திட்டு வர்றாங்க. இவங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காங்க. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தண்ணி எறிவாங்க, மூஞ்சில் தண்ணி எரிஞ்சு அதை சரி பண்ணி விடுவாங்க. பெண்களுக்கு இவருக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இவர் பெண்களுக்கு யாராவது ஏதாவது பிரச்சனை இருந்தது, அதாவது பேய் பிடிச்சிருக்குது, அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் பெண்கள் எதுலையாவது அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா பார்த்த உடனே இவர் கண்டுபிடிச்சிருவாரு. இந்த அண்ணன் முத்தாரம்மனோட மகிமையினால பல பேருக்கு பல அதிசயமாக அருள்வாக்கு சொல்லி நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் அருள்வாக்கு சொல்லி குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அவங்க தேடி இவங்களுக்கு இந்த தசரா குழுவில் நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அண்ணன் குலசேகரப்பட்டினத்தில் மாலை போடுறதுக்காக போயிருக்கும்போது சாத்தாங்குளத்துலேருந்து ஒரு 60-70 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு மாலை போடுற பாக்கியம் இந்த அண்ணனுக்கு கிடச்சிருக்குது. இவங்க அப்படி மாலை போடும்போது எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீ நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும், உன் தாயாருக்கு கண்டிப்பாக குணமாகும், குணமாகி நீ வெளியே போகிறக்கு ஆசைப்படுற, ஆனால் இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் நீ உன்னால் போக முடியும், நீ போவ அப்படிங்கிற மாதிரி அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. அந்த பக்தரும் ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிட்டாரு. நம்ம மனசில் நினச்சி மாலை போட வந்தோம், ஆனால் சாமியாடி அருள்வாக்கு அதே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இந்த அண்ணனை தேடி இவங்ககிட்ட காண்டாக்டில் இருந்திருக்காரு. இப்போ அந்த காண்டாக்ட்லேருந்து மிஸ் ஆகிட்டாங்க. அதனால் ஒருவேளை அவருக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பர் மேலே கொடுக்குறேன், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன்.